இப்போ வந்து திடீர் பண்ண வந்து நான் ஏர்போர்ட் போகிறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. 6 o'clock வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். ஆகிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்துட்டு யார் ஃப்ளைட்டில் எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கொள்ளுங்க. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்ப்பீங்க, சடன்னு போன வீடியோவிலலாம் வந்து திவா தனியாக வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பான். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து தனியாக இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு சில சிச்சுவேஷன் காரணத்தினால தனிமையிலும் ஓட வேண்டியிருக்கு, சேர்ந்து ஓட வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து திடீர் பண்ண வந்து நான் ஏர்போர்ட் போகிறேன். மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதுக்காக வேண்டி நான் போகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் பல பேருக்கு வந்து தெரியாது நான் எதுக்காக ஏர்போர்ட் போகிறேன் அப்படிங்கிறது. அதுக்கான காரணங்கள் இருக்குது, நாட்டோட சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வேறு இது வேறு. அதாவது நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான காரணம் வந்து வேறு காரணம். சடனாக நான் முன்னுக்கே வந்து சொன்னால் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதில் ஒரு ட்விஸ்டே இருக்காது. ஸோ அதனால் போக வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும். பல வாட்டி ஏர்போர்ட் போய் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி ஏர்போர்ட்டுக்கு கூட்ட வர்றவங்க வழியில் வந்து நாங்கள் போயிருக்கோம். இன்றைக்கி ஏற்ற போகிற வழியில் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக அப்படிங்கிறது வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி வந்து தெரியும். அண்ட் வந்து நாங்கள் போகிறது வந்து இன்றைக்கி பஸ்ஸில் அண்ட் வந்து எங்களுக்குன்னு தனியாக வேன் புக் பண்ணியெல்லாம் கிடையாது. ஸோ ஹையராக வந்து வேன் வந்து ஓடுவாங்க. ஸோ அந்த ஹையர்ஸில் தான் வந்து போக போகிறோம். அது எப்படி இங்கேருந்து போகிறாங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்டு சொல்லணும், உங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வெளியாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, ஏதோ நீ வந்து வெளிநாட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ முன்னாடி வந்து சொல்ல மாட்டேன். ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோ பாருங்கள். பிரதர் தான் வந்து நம்மளை பஸ் ஸ்டாண்ட் கூட வந்தவன் என்ன சொன்னால், ஏலியா வந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டான். என்ன பிரதர் தூங்க விடலன்னு சொல்லி உடனே வந்துட்டு இருந்தோன். ரைட், ஓகே பாய், செல்லக்குட்டி நல்லா பார்த்துக்கோ. ரைட், ஸோ வந்து இப்போ நம்ம போகிறது வந்து இந்த ஹையர்ஸ் இந்த பேனில் தான் வந்து போக போகிறோம். ஏறுங்க பிரதர். ரைட், ஓகே ஓகே. என்னென்னு சொன்னால் வந்து போகிற வழியில் வந்து காத்தாங்குடியில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன சொன்னால் இங்கே ஒருத்தங்களை ஏற்றணும், அவங்க நம்ம கூட வரவங்க கிடையாது. இப்போ வந்து ஹையர்ஸ்ன்னு சொன்னால் வந்து தனி ஒரு ஃபெமிலிக்குன்னு சொல்லி புக் பண்ணி ஹையர்ஸ் போகலாம். அப்படி இல்லைனாக்கா வந்துட்டு இவங்க வந்து கொழம்புக்கு போகிற வேலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது அங்கே யாராச்சும் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்தே வந்துட்டு யாரெல்லாம் வந்து கொழம்புக்கு போகிறாங்களோ ஸோ அவங்கள வந்துட்டு இந்த ஹையர்ஸ் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பேமெண்ட், அதாவது பஸ்ஸில் நம்ம போகிறத விட டபுள் மடங்கு, அதாவது ஒரு மடங்கு கூடவாக வரும். ஒரு மடங்குலன்னு சொன்னால் 1.5 மடங்கு, இல்லைனா 2 மடங்கும் கூட வரும். நம்ம இந்த தூரத்துலேருந்து ஏறணும், அந்த தூரத்தை பொறுத்து வந்துட்டு அவங்களுக்கான பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போது நாங்கள் 3 பேரும் வந்து ஏறிட்டோம். அண்ணா அண்டு கிஷோ அப்புறம் நான். ஆனால் நம்மளோட இன்னொருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க. அவங்கள வந்து கல்லடியில் ஏற்றிட்டு தான் வந்து நம்ம போகணும். ஸோ கல்லடி அப்படின்னு சொன்னது வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு தேதி வேறு 25. அப்போ ஒரு வீடியோவில் நான் மேபி சொல்லியிருப்பேன் 25ஆம் தேதி ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்ப்போம். உள்ளவே ஏற்றுவா எனக்கு இதை இதுக்குள்ள எங்க பிரதர் வைக்க. ஓகே ரைட், ஏதாச்சும் ஒரு சீட்டில் வச்சு கொள்ளலாம். அவ்வளோ வெயிட்டில் உள்ளாரு. சரி சரி. ஸோ நான் சொன்ன இன்னொருத்தவங்களை வந்து அம்மா தான், இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, ஓகே இந்த இடம் அண்ணோட பேர்டு நாளைக்கு. ஸோ நேற்று விஷ் பண்ணியாச்சு, திரு மறுபடியும் வந்து முன்கூட்டி விஷ் வந்து பண்ணிக்கொள்கிறோம். ரைட், ஓகே போயிட்டு வரமே. ஓகே, நாளைக்கு பேர்டே. ஸோ ஓகே, ஏலியா வந்துட்டீங்களா? சொன்ன உடனே ஏலியா வந்துட்டீங்களா? மாஷாஅல்லாஹ். அதில் இருக்கு
மற்றபாடு இந்த சைஸ்ல இருக்கும். ஓகே 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 வருது போகலாம். ரைட். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டு பழக்கமே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா லேட்டாக தான் சாப்பிடுறேன். ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை நாளாமா அப்போ வந்து 25 நாள். ஸோ 25 நாளா வந்து இங்க டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதான் பேசிக்கலி நானும் வெளிநாட்டு இங்க வந்ததால தான் கருத்து போயிட்டேன். சொன்னா ஆக்சுவலா நானும் நல்ல வெள்ளை எம்ஜிஆர் மாதிரி சும்மா தகதா கண்டு இருக்கிறேன். என்ன சொன்னால் நம்ம கேரளா பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக இருக்கும். அங்கிட்டும் இங்கிட்டும் நல்ல பிளேஸ் ஆனு அந்த பிளேஸில் நின்றுண்டா எந்த மேனி வெள்ளையாத்தான் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் உருட்ட வேணாம். ஓகே. அண்ட் வந்து இப்போ மேபி தெரிஞ்சிருக்கும் எதுக்காக வண்டி நாங்கள் ஏர்போர்ட் திடீர்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் திடீர்னு இருக்கும். ஆனால் முன்னாடி ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நாங்கள் வந்து 25ஆம் தேதி வந்து ஏர்போர்ட் போக வேண்டி இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் போகிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்னோடய காஸ்டியூம்ஸை வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் அதை வெயிட் பண்ணி தான் நாங்கள் சொல்லணும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்கும். காலையில் அப்போ பேத்திர மகள் வந்து விட்டாங்களா போகிறதுக்கு? நானும் வெங்களோட கொஞ்சம் ஃபிட் ஆயிட்டா மேலதான் தெரியுது. ஸோ எங்களிடையும் லைட்டா பழக்கம் பிடிச்சிட்டா அவ. இப்ப நாங்க போனாலும் வருவோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு போக விட்டுட்டு திரும்ப போனா போய் விக்கெட்ல ஒழிச்சுக்கோ. அப்போ 3 வீலர் வந்து கொண்டு போறதுனால வருவாங்க. ஓகே. அவர் அந்த பின்னால இருக்கிற ரெண்டு மௌன விரதம். ஓ ஞாயிற்றுக்கிழமை தானே. சரி, இப்ப போன உடனே என்ன ட்ராப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதா? அப்போ இன்னொரு இது ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன். நான் போக பார்க்கணும். அங்கேண்டா முன்னுக்கு சொன்னாலே சர்ப்ரைஸ், முன்னுக்கு சொன்னாலே வந்துட்டு ஆமாம். ஸோ அதனால் முன்கூட்டியே சொல்கிறதில்ல அவங்களுக்கு. வெயிட் பண்ணட்டும். கறிவேப்பிலை எல்லாம் எடுத்துட்டீங்களோ? கொங்கோங்க வந்து கறிவேப்பிலை, ரம்பலை, வேற என்னென்னலாம் போகுது? தேங்காய், மாங்காய். இப்பதான் சீசன் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. புளியம்பழம் தீவனப்பாட்டி இருந்து கொண்டு வந்த புளியம்பழம் எல்லாம் உடைச்சி காய வச்சு பருப்படுத்திட்டீங்களா? பருப்படுகள் அங்க போய் பருப்படுப்பீங்களா இல்ல அப்படிதான் வச்சுக்கிறது? பருப்படுத்து பனங்கருப்பட்டி, அதை பத்தி சொல்லணுமே நீங்க. மறந்து போயிட்டு அம்மா வந்து திட்டின. சொல்லுங்க இப்ப கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னுங்க. இப்ப சொல்லுங்க அந்த பனங்கருப்பட்டியை பத்தி உங்களோட அந்த நல்ல வார்த்தைகளை. பனங்கருப்பட்டியை பத்தி என்ன சொல்ற? சுகர் கொஞ்சம், கரும்பு சீனியில செய்யறது, இதெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அண்ட் வந்து முக்கியமான சம்பவம் நடந்துச்சு நம்ம யாழ்ப்பாணத்துல இந்த கருப்பட்டி வேண்டியது. அதை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அது கித்தூள் கருப்பட்டியை சொல்லி சீனிப்பாக ஊட்டிய தந்துட்டாங்களே, பாத்தீங்களா? எப்படி பிசினஸ்காராக்கள் பாருங்க. எப்படி கண்டுபிடிச்ச நீங்க சீனிப்பாக? நான் டவுன்ல போய் வாங்கினேன். திரும்ப கருப்பட்டி வந்துட்டீங்களா? வாங்கினேன் கித்தூள் கருப்பட்டி. அதுவும் கித்தூள் தானன்றது வந்து எப்படி தெரியும்? அது அவர் தான் சொன்னாரு. இல்லம்மா, சில கருப்பட்டி கல்லுமா இருக்கிறதுக்கு சீனி போடுவாங்களாம். சீனி போட்டா தானே அது கல்லுமா இருக்குமா. தனி கித்தூள் பானில சொன்னது இதா தான் இருக்குமான்னு தான் சொன்னாரு. ஆனா ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். அதுல ஒரு 100 கிராம் தான், 100 கிராம் 250 ரூபாமா. நம்ம அப்படி வாங்க 150 ரூபா. 150 ரூபா. அது 100 கிராம் இல்ல, அது கூட இருக்கும். இது தானே ஒரு சின்ன ஒரு லெமன், இந்த மஞ்சள் லெமன் அந்த அளவுக்கு தான். சொல்ல தெரியல, நான் அதை எடுத்துட்டு வரையில, அதை வச்சுட்டு வந்துட்டேன். அங்க வேண்டியது யாழ்ப்பாணத்துல வாங்கினதை கொண்டு வரேன். நீங்க வாங்கினதான் அங்க வீட்டை போட்டு மட்டக்களப்பு போட்டுட்டு வாரு. என்னன்னு சொல்ல தெரியல. அதாவது நம்ம முன்ன பின்ன அதுல அனுபவம் எல்லாம் இல்ல தானே, ஃபர்ஸ்ட் டைம். சோ சரியா வந்து சொல்ல தெரியாது. கித்தல் பானி ஓகே, அது தெரியும். ஆனா கித்தல் பனங்கட்டி செய்யறது நமக்கு தெரியல.
முன்னொரு காலத்துல மேபி நான் யங்கரிக்குள்ள அரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் கடினமா இருக்கும், உடைக்கல சிரட்ட மாதிரி அழகா செஞ்சிருப்பாங்க, உடைக்கிறோன்னா தட்டி தான் உடைக்கணும். ஆனா இது இந்த படத்துல ஒரு 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 விஜயாந்திர படத்துல அந்த அல்வாவால சுத்தியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்படியா? அப்படி இருக்கு. யாரு? அம்பிகா. அம்பிகா மேய்க்கிற அல்வா. அல்வா அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் கருப்பட்டி. ஆனா இது எப்படி இருக்கு, எது உண்மை எது போய் தெரியாது. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நீங்க வந்து நீ கதிராம சீசன், அதனால அதுல தேவையான அளவுக்கு என்ன கருப்பட்டி வேணாலும் வேண்டி இருக்கலாம். நான் இந்த மாசம் கடைசியில வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு கெஸ்ட் வராங்க ஹோஸ்டல் வீட்டுக்கு, அப்ப நாங்க இருக்கணும். இப்பவே இங்க வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் கோல் மேல கோல் அடிச்சுட்டாங்க, சாப்பாட்டோட இருக்கு. 4 பேர் போய் 30ஆம் தேதி 30 பேருக்கு சமைக்கணும். 11ஆம் தேதி 8 பேர், 14ஆம் தேதி 27 பேரோ 25 சொல்லிக்காங்க, இல்ல மோர் தென் 25 சொல்லிக்காங்க. அது ஒரு அனிவர்சரி 60ஆம் கல்யாணத்துக்கு, மற்ற ஒரு பர்த்டேக்கு, சின்ன பிள்ளையெல்லாம் சேர்த்து சொல்லல, நார்மல் குக்கிங்னு சொல்லிக்காங்க. பாப்போம் என்ன, சும்மா சமோசா அப்படி இந்த சிம்பிள் சாப்பாடு, சாண்ட்விச் அதுகள் சமையல்ல நான் தான் செய்யணும், ஆனால் சிம்பிள் சாப்பாடு. என்ன நம்ம தான் இனி மிஸ் பண்ண போறோம். இனி கொங்கோங்காராக்கள் அங்க அடிப்பொலி. நம்ம நேற்று சாப்பாடோட அம்மாவோட சாப்பாடு சரி, இனி எப்போ அம்மாவோட கையால சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி தெரியாது. 2 years சாப்பிடும் அதுக்கடையில் நாங்க கொங்கோங்க வருது. எல்லாம் கடவுள் சித்தம். முதல்ல கையில கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், கிடைச்சதுக்கு அப்புறமா தான் போய் விசாவுக்குலாம் அப்ளை பண்ணணும். பாப்போம் கொங்கோங்க எல்லாரும் அழுறாங்க வீட்டை. பாட்டியை மிஸ் பண்றோம்னா சாப்பாடை மிஸ் பண்றோம்னா எல்லா தலையும் எல்லாம் என்ன ஆசிமா இருந்து நாளைக்கு இருக்கிற மனுஷன் நேற்று ஒரு மனுஷி விழுந்தோடனே தலாடி பட்டு ஆசத்தி கொண்டு முடிஞ்சு. இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாலலாம் கூட வந்துட்டு எஃபில வந்துட்டு ஒரு படியும் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது தடுக்கி விழுந்து அந்த ஸ்பாட்ல வந்து அவனும் டெத் ஆயிட்டான். நீங்களே படிக்கணும் இந்த பக்கமும் அப்படித்தான். நல்லா நல்லா தெரிஞ்ச அவ்வளவு வயசுன்னு சொல்லலாம். நாங்கள பக்கத்துல எல்லாரும் வலிக்கிறாங்க போறதுக்கு. நைட்டே கொண்டு வந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு கிடையாது. சிவம் போயிட்டு எமர்ஜென்சி கொண்டு போய் ஏசிவம் போயிட்டு அப்போ உடனே அனுப்பிட்டாங்க. மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை, எப்போ வரும் எப்படி வரும்ன்றதை சொல்ல தெரியாது. பணமும் அதே மாதிரி எப்படி வரும் எப்போ போகும் வந்துதான் தீரும். ஸோ பணமும் அப்படி பணமும் அப்படி ரெண்டுமே அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில. இது ரெண்டுமே எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல தெரியாது. பணம்னாலும் நம்ம நினைச்சா வந்து கொள்ளும், ஆனால் பணமாகுறதுன்றது வந்து அதாவது உயிர் போறன்றது வந்துட்டு நம்ம கையில இல்லை. அது செயல். ஸோ அப்படி அவர் அனுப்பி வச்சா திரும்ப கூப்பிட்டா போய்த்தானே ஆகணும். நாம கேட்காமலே அனுப்புறாரு, அவர் கேட்டு கூப்பிட்டோன்னே போய்தான் ஆகணும். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இங்கு மற்றவருக்கு இடம் ஏது இருக்காத்தானே. ஒரு பிளேட் என்ன பிளேட்? ஈஸ்டர்ன் ஏர்லைன். ஓகே, அதுல டோட்டல் எத்தனை கிலோ கொண்டு போகலாம் வெயிட்? 46. ஆனால் 2 பேக்ல போடணும். 23 தான் போடணும். 23 தான் போடணும். ஒருமிக்க போடல. அது கேன் கேரி 7 kg, நான் 10-12 kg கொண்டு வருவேன். அது பார்க்க மாட்டாங்க. ஆனால் லக்கேஜ் ஆனால் இது சடங்குறையா இருக்கு. நான் சிலங்கை வந்து 45 நினைக்கிறேன். சொல்லுங்க எல்லாம் கட்டார்ல இருந்து வருது 35. அப்ப கட்டார் 45 அது அது முன்னாடி இருந்தது, இப்ப இல்லையே. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 10 கிலோ போடுறது காசு போட்டு போடலாம். அந்த 45 எக்ஸ்ட்ரா 10க்கு காசு கட்டிடலாம். அதனால தான் 45. ஏலங்கண்ணா பிரச்சனை இல்லையே, ஒரு 5 hours வந்து இறங்கிடுவேன். இப்போ 12 hours நம்ம இப்போ போய் இங்கேருந்து போய் இது சங்காய் போய் அங்கேருந்து திருப்பி நாளைக்கு தான் நம்ம கிட்ட கொங்கோங் பிளேட் இல்லையா? அப்போ இல்லை மாறணும். நான் மாறித்தான் நாளைக்கு காலையில் 11 அங்கத்திய டைம் 11:30 இங்கே 9 o'clock. இந்த மூக்கோட்டைக்குள்ள பைப்பெல்லாம் விட்டு பிசிஆர்லாம் செக் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியாம இப்போ அங்கே சொல்றாங்க கொங்கோங்ல மரண விதம் கொஞ்சம் அதிகரிக்குது. அதாவது கொரோனா மறுபடியும் கொங்கோங்கன்னு சொல்லி நாங்கள் டவுன் ஏரியா தானே, வில்லேஜ் சைட் எல்லாம் இருக்கு. வில்லேஜ் சைட் எல்லாம் அந்த பக்கம் தான் சில நேரம் கொஞ்சம் அப்படி அந்தந்த இடங்கள் சில குப்பை ஏரியா மாதிரி அப்படி அந்த ஏரியாவில்
ஆனா கிளீன் தான் ஹாங்காங். அது ஒரு பகுதி இருக்குது இந்த எல்லாத்தையும் கொண்டு அடைச்சி செஞ்ச அந்த நாட்டம், அந்த திருநாட்டத்துல சில பேருக்கு அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ கொரோனா மறுபடியும் வந்துச்சுன்னா இப்போ கேரளாவிலே 2-3 மரண வீதம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா கொரோனான்னு சொல்லல, அது சாரி ஃபீவர் மாதிரி வருது, காய்ச்சல் மாதிரி தான் வருதான். இப்போ அம்மாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வாட்டி இதில் கூட நான் ஃபுல் மெடிக்கல் செக் பண்ணணுமா, அங்கே போயிட்டு அவுட் ஆஃப் ஹாங்காங் போனால் ஃபுல் மெடிக்கல் செக் செக் பண்ணி போனோட டாக்டர்கிட்ட கேட்பாங்க, ஹாங்காங் விட்டு வெளியில் போனேன்னு கேட்பாங்க. இல்லை ஹாலிடே போயிருந்தேன்னு சொன்னால் ஃபுல் பாடி செக்அப். ஃபுல் பாடி செக். போன வாட்டி உங்களுக்கு அதாவது கொரோனா வந்த டைம் வந்துட்டு பிசி எல்லாம் செக் பண்ணீங்களா? நான் போகலையே இவரோட. அப்போ அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன் டோஸ் போட்டவங்க 4 போட்டிருக்கேன். என்ன இன்ஜெக்ஷன் அங்கே சைனா போமா? இல்லை, இந்த யூஎஸ் நம்மளுக்கு இங்கே வந்து இறங்கினதுல வந்து சைனா போம் தான் வந்து இறங்கிச்சு. ஆனால் லண்டன்லாம் சைனா தானே. கட்டார்ல எல்லாம் வந்துட்டு யூஎஸ்க்கு நான் நினைக்கிறேன். அது ஏதோ பேர் சொன்னாங்க தெரியல. அதான் வந்து ஆனால் கவர்மெண்ட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. செக்கிங் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இது மருத்துவத்துறையிலையும் தான். பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு கொரோனா டைம்ல வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படவே இல்லையா? அப்ப உங்களை சுத்தி இருக்கிற யாராச்சும் எங்கட மாடு அங்க சுமந்தியா ஒரு 7-8 நாள் வெளியில போனான்ட்டாங்க. நான் வேலைக்கு போனதான் எல்லாம் முடி கட்டிட்டு. அந்த டைம்ல வேலைக்கெல்லாம் வெளியில போகலாம், வேலைக்கு போகலாம். லாக்டவுன் எல்லாம் போடலையா? இல்ல போட்டவங்க நாங்க இருக்கிற பகுதியில நிறைய இல்லை, மாஸ்க் போட்டு போகலாம். மற்றது கூட்டமான இடங்களுக்கு போயிடாது. நிறைய பிரச்சனைகள் என்ன சொன்னால் கொரோனா டைம்ல உண்மையில எனக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டது. ஆனா டோஸும் வந்து போட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் போட்டது. செத்து முடிக்காங்க அங்க. சொல்லுங்க லேடிஸ் சிங்கிள்ஸ் செத்துருக்காங்க வைரஸ் தான் எனக்கு வந்தது. ஆனா ஏதோ உடம்புல ஒரு கொஞ்சமா எதிர்ப்பு சக்தியை கொண்டாந்து தப்பி வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொன்னா ஃபீலிங்ஸ் வந்துட்டு டேஸ்ட் எதுவும் தெரியாது என்ன சாப்பிட்டாலும். அண்ட் வந்துட்டு மனமும் மனம் எதுவும் வராது. சாப்பாடு இல்ல விருப்பம் இல்லாம இருக்கும். அதோட சேர்த்து எப்படி சொல்றேன், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்தது. காய்ச்சல் குணம் மாதிரி, சளித்தன்மை. லெமன் கிராஸ் ஆமா, அது இஞ்சியும் போட்டு எவ்ரி மார்னிங் குடிப்பேன். மஞ்சள் பால்ல போட்டு மஞ்சள் தூள் போட்டு குடிப்பேன். நிறைய பட்டாதுன்னா உரப்படி குடிச்சு கொள்வேன். நான் சாப்பாடுதான் வச்சு கொண்டு மேல. அதனாலதான் அவங்களும் வந்து தாக்கு பிடிக்கல நிறைய. சோ அப்படின்னு சாப்பாடு நம்மளும் வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வந்து கொரோனா கொண்டு வரணும் அது தெரியாது. கொஞ்சம் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி சொன்னால் செக் பண்ணும்போது தெரியும். செக் பண்ணுவாங்க. வீசர் செக் பண்ணுவாங்களா இல்ல வீசர்? இல்ல வச்சிருக்காங்க கண் அந்த கண் வச்சு சில நேரம் காலத்தை வச்சு பார்ப்பாங்க, நெத்தியில வச்சு பார்ப்பாங்க. தெரியும் உடனே கொரோனா டைம்ல ஸ்டார்டிங்ல பிஎஸ்சில எல்லாம் வந்து நான் கொலம்போல ஒர்க் பண்ணேன். அப்ப செய்வாங்க, பேங்குக்குள்ளே வச்சிருப்பாங்க, எல்லா இடம் கடைகளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அநேகமா இம்பார்ட்டன்ட் ஷாப்பிங் மாலுக்குள்ள உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க டக்குன்னு. அதுல அது இந்த இது மாதிரி வச்சுங்க மெஷின் மாதிரி. நாங்க போனா அது காட்டி கொடுப்போம். வேற சரி இது ஸோ அந்த டைம் சானிடைசர் கையும் தான் வந்து அழிஞ்சது. கடவுள் அறியமா நான் பாவிச்சதை இல்லப்பா. பாவிச்சா எனக்கு ஸ்னீசிங் ஆகுது. அந்த ஸ்னீசிங் ப்ராப்ளத்தால அது பாவிக்கல. இந்த மனமே நல்ல இருக்கல, அதை நான் பாவிக்கல. ஆனா சோப்பெல்லாம் போட்டு கழுவி விடுவேன். நினைவு வந்தா கழுவு, நினைவு அப்படி படம் பார்த்து. சரி வாங்க வைத்த நிரப்பிக்கலாம். ரைட், கேன்சல். சாப்பிடு. அந்த இதுலதான் இப்ப கேட்டு நீங்களோட சாப்பிடியான்ட்டு. ஓகே,
ஓகே, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி அடித்தாச்சு. ஸோ வந்து இங்கே சாப்பிட்டா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மேபி சிங்கிள் ஏரியாவில் தான் அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து மட்டக்களப்போட ஒரு பகுதி நாவலடி அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ மேபி வந்து ஜஃப்னாவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கொலம்போவாக இருக்கட்டும், அப்படி லாங் ஹையர்ஸ் போகும்போது வந்து அதிகமாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு அடிக்கக்கூடிய இடங்கள்னு சொன்னாலே வந்து வாகனங்கள் வந்துட்டு இந்த நாவலடியில் அடிச்சுக்கொள்வாங்க. ஸோ இப்போ நாவலடியில் நிற்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் வண்டியில் இருந்துட்டு ஹெட்செட்டை தூக்கி காதுக்குள்ளே மாட்டிட்டு இளையராஜாடோ ஜேசுதாசிடதோ எஸ்பிடதோ ஒரு மெலோடி சாங்ஸை கேட்டுட்டு அப்படியே ஹாயாக கொஞ்சம் தூரம் தூங்கிட்டு அப்புறம் லஞ்சுக்கு எங்கே அடிக்கிறாங்களோ அங்கே இறங்கிட்டு அங்கே சந்திக்கலாம். ஓகே, இப்போ சாப்பிட்லாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. ஃபுல்லாக கட்டுன்னு கட்டியாச்சு. இனிமேல் நான் சொன்ன மாதிரி நல்லா மெலோடி சாங்ஸில் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போனோன்னா அப்புறம் லஞ்சுக்கு ஒரு இடத்துல அடிப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு சாப்பிட வேண்டியது தான். அண்ட் இன்றைக்கி வெதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, நல்ல கிளைமேட்டு. அதாவது வெயில் இல்லை, மழை இல்லை, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு எங்களோட பக்கம் சொல்ல போனால் மூசாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மப்பும் மந்தாரமாக இருக்கும். மழை பெய்யாது, மழை பெய்கிற மாதிரி வானம்லாம் இருட்டி இருக்கும். அதை தான் மப்பும் மந்தாரம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. அதோட காற்று ஜில்லுன்னு ஹூலாக அடிச்சிட்டு இருக்குது. மேபி மழை பெய்யலாம், மழை பெய்யுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து கொழம்பை பொறுத்தளவுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போனது மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இஷ்யூ கிடையாது. பட் ஏர்போர்ட்டை முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஸோ அப்போ மழை பெஞ்சுதான் இருந்தால் பிரச்சனை ஆயிரும். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. பண்ணிட்டேன், பண்ணுங்க. ஸோ ஓகே, பாப்பீங்க பச்சையா இருக்குன்னு சொல்லி இது வந்து கொங்கம் கொண்டு போக போறாங்க. இங்கே வா. இது அங்க போற நேரம் சரியா போயிருக்குமா? ஸோ டைம் வந்து இப்போ 1:30. அம்மாவுக்கு ஃப்ளைட்டு வந்துட்டு 8:30க்கு. ஏன் இவ்வளோ டைம் ஏர்லியாக வந்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசன் இருக்குது.
அதாவது வந்து மார்னிங் வந்து பஸ் இருந்தது, பட் வந்து அந்த பஸ்ஸுக்கு போகிறத விட நீங்கள் வந்து வேனில் போய்க்கொள்ளுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் பஸ்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஓகே ரைட் நாங்கள் வேனில் போகலாம், நிறைய நம்மளுக்கான கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வேனை செலக்ட் பண்ணிவிட்டு வேனில் வந்தோம். ஆனால் வேனில் வந்துட்டு 1:30க்கே கொண்டு போய் வந்து விடுவாங்க அப்படிங்கிறது பிறகு தான் வந்து தெரியும். ஸோ நிறைய ஏர்லியாக வந்துட்டோம். ஸோ அது இப்போ நம்ம 8:30 அதாவது 6 o'clock எல்லாம் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். ஆகிட்டு நிறைய ப்ரொசஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அது வரைக்கும் நம்ம வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க தான் வேணும். மொபைலில் பார்த்துட்டு அப்படியே டைம் ஓட்ட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்துட்டு யார் ஃப்ளைட்டில் எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதை வந்து நாங்கள் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறோம்.